ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்லேயே ரொம்பவே டேஸ்ட்டாக அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய முடியும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ வர அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை இந்த காம்பெல்லாம் நீக்கிடலாம். காம்பை எப்படி நீக்கிட்டு இதை காலிஃப்ளவரை எப்படி கட் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணிடலாம். ஒரு சில நேரம் இதை கடையிலேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் தண்டோடு சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற தண்டை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு சுற்றிலும் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் அழகாக உதிரி உதிரியாக வந்துடுங்க. வெறும் பூ மட்டும் வரும், தண்டு எதுவுமே வராது. நம்ம தேவையான அளவு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு இந்த சைஸ் அளவு எல்லா காலிஃப்ளவரையும் பிரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக போட்டோன்னா நம்ம கோட்டிங் பண்ணும்போது சரியாக வராதுங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் நார்மலாக இருக்கிற கொஞ்சமாக சின்ன சைஸாக இருக்கும்ல, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை தான் கரெக்டாக இருக்கும் கோட்டிங் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ காலிஃப்ளவரை நம்ம வேக வைக்க போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் இந்த தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மித்த ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்க வேண்டாம். கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நார்மல் வாட்டரில் வச்சு ஸ்டெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு கோட்டிங் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத வினிகர், அதாவது ஒயிட் வினிகர், நார்மலாக ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா நான் ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி 2 தடவை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நம்ம பரட்ட போகிறோம். நீங்கள் மாவோடு சேர்த்து பரட்டும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. முதல்ல காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த மாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் பிசையும் போது கை வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பிசைங்க. பூ உடஞ்சிடாமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கனாலே மாவு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டிங் ஆகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து பிசையணும். இந்த மாதிரி மெத்தடில் பிசைஞ்சிங்கன்னா நம்ம பொரிக்கும் போது மாவு உதிரி உதிரியாக வரவே வராதுங்க. மிக்சிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரே 1 ஸ்பூன் அளவு தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணியோட அளவும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி தெளித்ததுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது மாவு உதிரியாக வரவே வராதுங்க. எல்லாமே கரெக்டாக பூவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை நம்ம பொரித்து எடுக்கும்போது தான் இதோட கோட்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியும். இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பொரிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதோட கிறிஸ்பினஸும் போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம காலிஃப்ளவரை பரட்டி வச்சுருக்கோம்ல, அது கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பீஸாக போட்டு பரட்டி எடுத்துடலாம். இதை போடும்போது தனித்தனியாக போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம பரட்டும் போது சரியாக வராது. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதை போடும்போது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மாவு உதிராமல் வரும். இது எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு துளி கூட உதிர்ந்திருக்காது. அந்த மாதிரி வந்தால் தான் கோபி மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம போட்டு அந்த சாஸோடு போட்டு பரட்டும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம். இது போட்டதுக்கப்புறமா எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் காலிஃப்ளவர் எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க.
பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம சோயா சாஸ் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் போட்ட காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதில் ஒரு பீஸ் அளவு கூட மாவு உதறல பாருங்கள். எண்ணெய் வந்து நம்ம போட்ட மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக மாவு பிசைஞ்சிருந்திங்கன்னா நீங்கள் செய்யும் போதுமே இந்த மாதிரி தாங்க வரும். இப்போ அடுத்த ரவுண்ட் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்து குடிக்கவும் செய்யாதுங்க. எண்ணெயோட அளவும் கம்மியாக தான் செலவாகும். இப்போ நம்ம பொரிச்ச காலிஃப்ளவர் எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பொரிச்சு எடுக்கும்போது இருக்கணும். இப்போ இதுக்குரிய சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணுங்க. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடியில் இருக்கிற வெங்காயத்தாளோட ஆனியனோட சேர்ந்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மைன்யூட் சாப்பாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு சாஸ் செய்கிறதுக்கு நல்லா கோட்டிங் கரெக்டாக வரும். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா மைன்யூட் சாப்பாக இருந்தால் தாங்க இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதுக்காக வெங்காயம் நல்லா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணுன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட வினிகர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சில்லி சாஸோட அளவு வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால. இது வந்து 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துப்பிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கோபி மஞ்சூரியன் வந்து ரொம்ப காரமாக போட்டோன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் சில்லி சாஸ் முடிஞ்ச வரைக்கும் 1 ஸ்பூன் அளவே எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட சாஸோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குல்ல, இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா சாஸோட அந்த டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம். இது கூட ஒயிட் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதாங்க அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா மைன்யூட் சாப்பாக நறுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே சுருண்டு வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல சாஸோடு சேர்ந்துட்டு. இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாஸும் வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் ஜூஸியாக வர்ற அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு மிக்சிங்கு எல்லாமே கரெக்டாக வரும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். தண்ணியோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணியோட வெங்காயம் சாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் கொடுத்தோன்னா அதோட க்ரீமி டேஸ்ட்டு நல்லாவே வருங்க. க்ரீமியாக ஒரு மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும்ல, அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்ததுனால அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் கோட்டிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக அந்த மாதிரி வருங்க. அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்திருக்குல்ல, இந்த மாதிரி தான் நல்லா திரண்டு வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. நான் கரண்டி வச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழே தூக்கி போட்டு பரட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பரட்டணும். நம்ம நார்மலாக குழம்பு காய்கறி இதெல்லாம் வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா பூ வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நான் இந்த மாதிரி பரட்டுற மாதிரி அடியிலேருந்து எடுத்து மேலே போட்டு திரும்ப திரும்ப போட்டு பரட்டினிங்கன்னா கரெக்டாக வரும். ரெஸ்டாரண்ட்டில் செய்யும்போது அதுக்குன்னு தனியாக கடாய் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ரெகுலராக செய்கிறதுனால அந்த மெத்தட் நல்லா ஈஸியாக வந்துடும். நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து உதிரி உதிரியாக போட்டு பரட்டி விட்டிங்கன்னா சாஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இந்த டைமில் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து பரட்டி விட்டுடலாங்க. 2 கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பரட்டி விடுங்க. இந்த மாதிரி மேலே இருந்து
உதிரி உதிரியாக போட்டு பரட்டினீங்கன்னா கரெக்டாக எல்லா பக்கமும் சூப்பராக கோட்டிங் ஆகி வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான கோபி மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே செய்திருக்கோம். இதை நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்திங்கன்னா இந்த டேஸ்டான கோபி மஞ்சூரியனை வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.